அண்ணா மோகனோட அம்மா வந்துட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு கூப்பிட்றேண்ணா. ஆண்டி என்னப்பா? அவரை எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க சொல்லுப்பா, நான் உடனே போய் அவரை ஐயோ பார்க்கணும். ஆண்டி, நீங்க அங்க போனா உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆண்டி. மோகன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பா, பேசாம நீங்க அங்க போயிடுங்க ஆண்டி. ஐயோ, அவர் ஸ்டேஷன்ல இருக்காரேப்பா. முதல்ல நீங்க மோகனை போய் பாருங்க ஆண்டி. அவன்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அங்கிளை எப்படி காப்பாத்துறது நம்ம யோசிக்கலாம். சரி தம்பி, மோகன் ஏதாவது பண்ணுவான். நீ என் கூட வரியா? எனக்கு ஒரே படபடப்பா இருக்குப்பா. இல்ல ஆண்டி, எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு, அதை முடிச்சு நான் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். நீங்க போங்க ஆண்டி. டேய், அந்த மாத்திரை எடுறா. பணம் சேர சேர வியாதியும் கூட்டிகிட்டே போகுது, என்ன பண்றது? என்னங்கண்ணே இது சாதாரண கேஸ் ட்ரபிள், இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? அண்ணே, அந்த சுந்தரி போன மேட்டர் சீக்கிரம் பேசி முடிங்க, இல்லைன்னா யாராவது உள்ள புந்துட போறாங்க. டேய், இந்த தர்மனை மீறி யாரா உள்ள வந்துருவா? அந்த பையன் தமிழ் வரட்டும், முடிச்சிடலாம். அவன் எதுக்குண்ணே வரணும்? நீங்களே பேசி முடிச்சிருங்க. நீ சொல்றதும் சரிதான், முடிச்சா பெரிய தொகை கைக்கு வரும். அந்த சுந்தரி பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த பக்கம் பேசி முடிச்சிருங்க. டேய், என்னடா பேசுற? அவ பக்கம் நியாயம் இருந்தா உடனே முடிச்சிடணுமா? இல்லண்ணே, சுந்தரி பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போன தமிழ் கிட்ட சொல்லிட்டீங்களே. டேய், தர்ம நியாயம் பார்த்து அவங்க பக்கம் பேசினா நமக்கு சோறும் கிடைக்காது, காசும் கிடைக்காது. இந்த உலகத்துல எவன் தர்மத்தை பத்தி பேசுறானோ அவன் ஏழைய தாண்டா இருப்பான். அவங்க கிட்ட போய் பேசி நாம எப்படிடா சம்பாத்தியம் பண்ண முடியும்? வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுவாங்க, நன்றி தர்மா அண்ணன்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. கையெடுத்து கும்பிட்டா நம்ம கார் ஓடிடுமா? வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டா நம்ம வசதியா தான் வாழ்ந்துட முடியுமா? நமக்கு எவன் பணம் கொடுக்கறானோ அவன் சார்பா பேசி காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அதான்டா இந்த தர்மனோட தர்மம். அப்ப சுந்தரி கழட்டி விட்டுலாமா? நான் அப்படி சொல்லலடா. ரெண்டு பேருமே வசதியானவங்க, பணம் இருந்தாலும் கொடுக்க மனசு வரணும்டா. ரெண்டு பேர்ல யாரு கைக்கு அடக்கமானவங்க, யாரு பணம் கேட்டா கொடுக்கறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்டா. கொடுக்கறவங்களுக்கு சாதமா பேசினா தான் நமக்கு லாபம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ போன இடம் நான் சொல்றேன். என்னங்க ஹலோ, வாழ்க பாரதம், நான் தர்மம் பேசுறேம்மா. நீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா, உங்க விஷயமா 2-3 வாட்டி போய் சுந்தரி அம்மா போய் பார்த்தோமா. கிட்டத்தட்ட நம்ம வழிக்கு வந்த மாதிரிதாமா. எப்ப கேஸ விட்ரா பண்றா? சீக்கிரமா கேஸ வாபஸ் வாங்கி விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துறாமா. அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா. என்னது 10 லட்சமா? இத பாருங்க, முதல்ல பிரச்சனை பேசி முடிங்க, மொத்த பணத்தையும் நான் செட்டில் பண்றேன். நடுவுல அட்வான்ஸ்ல பே பண்ண முடியாது. நான் தான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றேனாமா. இந்த தர்மம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாமா? எப்படி சார் நம்புறது? சுந்தரி கிட்ட நீங்க என்ன பேசுறீங்க, அவ என்ன சொன்னா ஒண்ணுமே தெரியல. திடீர்னு 10 லட்சம் கேட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருமா, நான் ஒன்னும் சும்மா கேட்கல. உனக்காக 4-5 முறை அவளை போய் பார்த்திருக்கிறேன். என்ன சார், காருக்கு பெட்ரோல் போட்டிருப்பீங்க, அதுக்காக 10 லட்சம் ரூபா கேக்குறதா? இங்க பாருமா, காசை வாங்கிட்டு எங்கேயும் ஓட மாட்டேன், என்னை நம்பி கொடுங்க. நானும் வீட்டு விட்டுட்டு எங்கேயும் ஓட மாட்டேன், என்ன நம்பி நீங்க முடிங்க. இப்படி கராரா பேசினா எப்படிமா? நெளிவு சுழிவு இருந்தா தாமா பிசினஸ் பண்ண முடியும். என்ன சார் பேசுறீங்க? பண்றதுன்னு ஓபன் பிசினஸா, செய்யறதுனோ கட்ட பஞ்சாயத்து. இத பாருங்க, சுந்தரி கிட்ட போய் விடுதலை பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. எங்க வாழ்க்கையில அவ தலையிட மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா பணத்தை கொடுக்க முடியும். சரி, முடிச்சு தரேன். உங்களை நான் எப்படி நம்புறது? 10 லட்சத்துக்கே நீங்க எப்படி பேசுறீங்க? நாளைக்கு பெருந்தொகையை கொடுக்கும்போது இந்த தொகையை ஏன் கொடுக்கணும்னு நீங்க யோசிப்பீங்கல்ல? என்ன சார், என்னையே சந்தேகப்படுறீங்களா? என்ன நம்புங்கன்னு என்னால அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி தர முடியாது. இது பாருங்க, இந்த புவனை யாரும் ஏமாத்த மாட்டா. அப்படியே ஏமாத்த நினைச்சாலும் நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். சுந்தரியா மிரட்ட தெரிஞ்ச எனக்கு ஒன்ன மிரட்ட தெரியாதா? அப்புறம் என்ன சார், முடிச்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. இவ சரிப்பட்டு வர மாட்டா. ஹலோ, வாழ்க பாரதம், நான் தர்மம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க போனை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நல்லா யோசிச்சு பார்த்தேன். உங்க 2 பேர்ல போனாவை விட உன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது. அதனால போனா விலைக்கு வச்சுட்டு உனக்கு காரியத்தை முடிச்சு கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டமா. ரொம்ப சந்தோஷம் சார்.
சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. ஆமா கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. பணம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சார் உங்களுக்கு வேணும்? என்ன யோசிக்கிறீங்க? தயங்காம கேளுங்க, நான் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இல்லம்மா, நான் முடிச்சு கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிக்கிறேம்மா. உனக்கு தான்மா வெற்றி, தைரியமாயிருமா. தேங்க்யூ சார். அண்ணே, ரெண்டு பேத்துல யார் சப்போர்ட் பண்ண போறீங்க? சுந்தரிக்கு தாண்டா. அந்த புவனா கிட்ட போன் போட்டு பணத்தை கேட்டா பெரிய தில்லாலங்கடி மாதிரி பேசுறா. இந்த தர்மனை நம்பி 10 லட்சம் ரூபாய் பணம் தரலன்னா அவளுக்காக நாம ஏன்டா பேசணும்? சுந்தரி எப்படின்னு? மகாலட்சுமிடா, அவளுக்கு பணம் முக்கியம் இல்ல. என்ன செலவானாலும் பரவாயில்ல, அந்த புவனாவை பழி வாங்கணும்னு குறிக்கோளா இருக்கிறாடா. பணத்தை விடுடா. புவனாவோட சொத்து முழுவதும் எழுதி கேட்டா கூட சுந்தரி எழுதி கொடுத்துருவா. அவளுக்கு நாம சப்போர்ட் பண்ணா நமக்கு ஐஸ்வர்யம் கொட்டுண்டா. தெய்வமே, நல்லவங்களை அடையாளம் காட்டி அவங்க மூலமா எனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ற உன் கருணையே கருணையாப்பா. தம்பி வாங்க வாங்க வாங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க தம்பி, வாங்க சாப்பிடுங்க. இல்லண்ணா, எனக்கு பசிக்கல. வீடு தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயம் உண்டா? ஆமாண்ணா, நான் உங்ககிட்ட வேலைக்கு சரியான முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. எனக்கு தெரியும், ஏன்னா எனத்தோட தான் சேரும். வாங்க தம்பி. என் தம்பி என்கிட்ட தான் வந்து சேருவான்னு எனக்கு அப்பவே தெரியும் தம்பி. நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் தம்பி. என்னண்ணா? உட்காருங்க. உங்க சுந்தரி மேடம் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா நான் முடிவு பண்ணிட்டேன். இது சுந்தரிக்காக இல்ல தம்பி, என் தங்க தம்பிக்காக. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. என்ன தம்பி, முகம் வாடி போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ணா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என் வைஃப் மேல ஒருத்தர் ஆசிட் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆசிட் அடிக்க பார்த்தாங்களா? முகம்லாம் வெந்து போயிருக்குமே. இல்ல, என் ஒய்ஃப் கொண்டாவல, அவ தங்கச்சி அவளை பார்க்க வந்திருக்கா. அவ மேல ஆசிட் பட்டுருச்சு. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பெருசா ஒன்றும் இல்லை, லேசான தீக்காயம் தான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிட் அடிச்சவன் யாருன்னு சொல்லுங்க தம்பி. அவனை வெட்டி கூறு போடலாம் தம்பி. அவன் யாருன்னே தெரிலண்ணா. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா தம்பி? அந்த அளவுக்கு பெருசா யாரும் எதிரிங்கெல்லாம் இல்லை. ஆனா ஆசிட் அடிச்சிருக்காங்களே, அதானா யாருன்னு தெரியலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி. இந்த மாதிரி சில்லறை வேலையெல்லாம் 1-2 ஆளுங்க தான் பண்ணுவாங்க. கூலிக்கு மாரடிக்கிற பசங்க. நான் எல்லா ஏரியாவுக்கும் ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்றேன். ஆளை கண்டுபிடிச்சலாம் தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ண்ணா, இல்லைனா என் ஒய்ஃபால் ரோட்டில் நிம்மதியாக நடமாட முடியாது. அவன் பெருசாக ஏதாவது பண்ணுறதுக்குள்ள அவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி இது சரி பண்ணணும்ண்ணா. அதை நான் பாத்துக்கிறேன் தம்பி. ஏழுமலை, அண்ணே, நம்ம தம்பி கிட்ட சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்லு. பணத்துக்காக தான் இதை செஞ்சிருப்பாங்க. இன்னும் 2 நாள்ல ஆள் யாருன்னு என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும். சரியா? சரிங்கண்ணே, விசாரிக்க சொல்றேன். இதை என்கிட்ட விடுங்க தம்பி. உங்க மச்சினிச்சி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்லைண்ணா, எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேணாண்ணா. உங்களை பார்த்து இந்த மேட்ரை சொல்லிட்டு அந்த ஆசட்ஸும் யார் என்னன்றது விசாரிக்க சொல்லிட்டு போவேண்ணா. நான் வரேண்ணா. நீங்க தைரியமா போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, போங்க. என்னடா ஏழுமலை, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டான் பாத்தியா? ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லடா. சந்தோஷமா ராஜாங்கம் நடத்தலாம்டா. யோ, என்னையா உட்காந்துட்ட? உன்னை பொண்ணு பார்க்கவா இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? எந்திரிச்சு நில்லியா. இவர் தான் உட்கார சொன்னாருங்க. அவர் உட்கார சொன்னா தலைகளா நிக்க சொல்லுவாரு. நிப்பியா? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அப்படிப்பட்ட ஆளு இல்லைங்க சார். என்ன நம்புங்க சார். டேய், சட்டை கலறா. கலட்டானா? சார், யோ, வயசுல பெரியவரா இருக்காரு, வெடியா. ஏய், உண்மையை சொல்லு. இது எவ்வளவு நாளா நடக்குது? உனக்கு கஞ்சா சப்ளை பண்றது யாரு? சார், ஒரு அப்பாவி அடிச்சு என்ன சார் பண்ண போறீங்க? எனக்கு ஒரு பாவமும் தெரியாது சார். நிறுத்துடா. விக்கிறது கஞ்சா, கேட்டா அப்பாவி அடப்பாவின்னு டைலாக் வேற. தொலைச்சு போடுவோம் உன்னை. சார், என் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார். எங்கடா வந்து மரியாதை எதிர்பார்க்கற? ஒழுங்கா சார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. துக்கப்பட்டதெல்லாம் போதும், சொல்லு. இது எத்தனை வருஷமா நடக்குது? சொல்லுன்னு சொன்னா நான் எதை சார் சொல்றது? எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்னடா
சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைக்கிறியா? உன்னை பத்தின எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உன் மகன் காலேஜ்ல கஞ்சா விக்கிறானாமே, அவன் தான் ஹோல்சேல் டீலரா? சார், என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன், எங்களுக்கு ஒரு பாவமும் தெரியாது சார். வாயில நல்லா வருது. எவ்வளவு நேரம் தான் போய் சொல்வ? சொல்லிக்க. ஆனா உயிரோட போக மாட்டேன். உன் மகன் எந்த காலேஜ்ல படிக்கிறான், எங்க கஞ்சா விக்கிறான் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் பொண்டாட்டி குடியிருக்கிற ஏரியாவில் கஞ்சா விக்கிற, நீ வேலைக்கு போற இடத்துல விக்கிற. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இதுதானே தொழில். சார், இவனுக்கு படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கு சார். அது என்னடா ஸ்கூல்ல கத்தி கஞ்சா விக்குது சார். ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். சார், ஏன் சார் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? டேய், சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. உனக்கு எங்க இருந்து சரக்கு வருது, யார் சப்ளையரு, உன் நெட்வொர்க் எங்கெல்லாம் இருக்கு, உன்னோட கூட்டாளிங்க எல்லாம் யாரு, எல்லா டீடைல்ஸும் எழுதி கொடு. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். சரிங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அப்படியோ வழிக்கு எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து வாங்குங்க. ஓகே சார். சொல்லு சார், என் பையனுக்கு அந்த பழக்கம் இருந்தது உண்மைதான் சார். ஆனா அவனை கெடுத்து குட்டிச்சவராக்குனது விஸ்வான்னு ஒருத்தன் சார். என்னது விஸ்வாவா? ஆ, என்னடா விஸ்வா புஸ்வான்னு புதுசு புதுசா கதை விடுற? போய் பேசினா வாயை கிழிச்சிருவேன். சார், நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. வாய முறா. எதுக்கு விஸ்வா பேர சொல்ற? என்ன நினைச்சிருக்க நீ? வாடா இங்க பாரு. விஸ்வான்னு ஏதாவது உளறி வச்ச மவனை குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன். மேலதிகாரி வந்து விசாரிச்சா விஸ்வா பேரை சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன பாக்குற? என்னையா ஏதாவது உண்மையை சொல்றானா இல்லையா? பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறா சார். ஹலோ, ஆமா, விஷயத்த சொல்லு. என்னது? ஹாஸ்பிட்டலியா? எந்த ஹாஸ்பிட்டல்? நீ யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, உன் வீட்டுல யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? என் சின்ன பொண்ணு சார். யாரோ அவன் மேல ஆசிட் அடிச்சிட்டாங்க. அதான பார்த்தேன். தொழில் போட்டியில போட்டு தள்ளிட்டாங்களா? அப்படிலாம் இல்ல சார், இது வேற பிரச்சனை. எல்லாம் தெரியும். உனக்கு போட்டியா தொழில் பண்றவன் யாரோ தான் இதை செஞ்சிருக்கான். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்களா? இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மொத்த பெரிய அள்ளிக்கிட்டு வந்து தொங்க போட்டு அடிக்கிறேன் பாரு, அப்ப சொல்லுவீங்க உண்மையா? வாங்கயா போலாம். சார் 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 சார், நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார், சொல்றதை கேளுங்க சார். சார் சார், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவங்களும் வரட்டும். குடும்பத்தோட உட்கார வச்சு தண்ணி ஊத்தி அடிச்சாதான் அப்படியே உண்மை ஜல ஜலன்னு வரும். சார், என்ன வேணா பண்ணுங்க சார், அவங்கள விட்டுருங்க சார். அப்ப உண்மையை ஒத்துக்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்தா உசுரோட ஜெயிலுக்காவது போலாம். இல்லனா கொல்லி வைக்க குடும்பத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள போ சார். உள்ள போயா. யோ, கூட்டு போயா. ஹலோ, உள்ள போ. துளசி, சித்தி எங்க? பவித்ரா கூட தான் இருக்காங்க. வந்த போலீஸ் லோக்கல் ஸ்டேஷன் வந்தாங்களா இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்களா? சித்தி கதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க கோயில்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மோகனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ தான் வீட்ல இருக்க வேண்டாம்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. ஷோ, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மோகனுங்க? சித்தி கூட தான் இருக்கான். மோகன் இங்க அனுப்பி வச்சுட்டு அப்பா மட்டும் தனியா வீட்ல இருந்திருக்காரு. அந்த நேரம் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாத்துருக்காங்க. மோகனோட ஃப்ரெண்ட்ஸை கேட்டதுக்கு வீட்ல போதை மருந்து இருந்துச்சா, சித்தியும் மோகனையும் அரெஸ்ட் பண்ணத வரை பேசிக்கிட்டாங்களாம். என்னது? வீட்ல போதை மருந்து இருந்துச்சா? ஐயோ, இது பெரிய சிக்கலா இருமே. வீட்ல எப்படி போற? மோகன் கொண்டு வந்து வச்சானா? இல்லையே, சித்தி வேற அவனை கேட்டாங்க. அவன் சத்தியம் பண்ணி வேற சொன்னா அப்படி வைக்கவே இல்லைன்னு. சித்தி ஒரே அழுக. எனக்கு அப்பாவை நினைச்சதான் பயமா இருக்கு. முதல்ல எல்லார்கிட்ட பேசுவோம், அப்புறம் நல்ல லாயரை பார்ப்போம். வா. இது கண்டிப்பா அந்த விஷயோட வேலைதாமா. இல்லைன்னா போலீஸ் உன்னையும் அப்பாவும் ஏன் சந்தேகப்படணும்? அவன் தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்கான். ஆமாண்டா, இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்லு.
அவன் அப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா முதல்லயே ஒதுங்கி தொலைச்சிருக்கலாம்ல. இப்ப பாத்தியா? ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. பாவண்டா அந்த மனுஷன். எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களோ தெரியலையே. தமிழ் மாணிக்கத்தை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களா ஐயா? பாட்டிமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாமா விசாரி தான் கூட்டு போயிருக்காங்க. எந்த பிரச்சனையும் தைரியமா இருங்க. மாமா அரெஸ்ட் பண்ணிட்டு போனா உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப இவகிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? நீதான் அப்பவே சொன்னியே கஞ்சா வச்சிருக்கிறான், தப்பான வழியில போறான்னு. சொல் பேச்சு கேட்காம இவதான் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனா. இப்ப என்ன வம்ப பிடிச்சிட்டு வந்திருக்கானோ தெரியலையே. என் மகனை வேற போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுப்பா. மோகன், உனக்காவது யாருன்னு தெரியுமா? உன்னோட ஃப்ரெண்டு தான் யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. யாருன்னு எனக்கும் தெரியல. பேர் கேட்காம வந்துட்டாங்க. இவன் சரியில்லை தமிழ். கெட்டவங்க சாவகாசம் 1 2 யாருன்னு கண்டுபிடிக்கிறது?